தேங்க்யூ. அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம். கிட்டத்தட்ட இன்ஸ்டா பிரபலங்களை வைத்து ஒரு ஆடிஷன் வச்சு கிரிக்கெட் டூர் போன மாதிரி தான் இருக்குது இந்த வெப் சீரிஸ் பொறுத்த வரைக்கும். ரேப்பர்ஸாக இருக்கட்டும், லிரிக்காக இருக்கட்டும், நடிப்பாக இருக்கட்டும், அடுத்தடுத்த கட்டத்திற்கு நகரக்கூடிய வெங்கட் பாலமுரளி அவர்களை இப்போது பேச அழைக்கிறோம். நீங்கள் ரேப்பர்ஸ்ன்னு சொன்னாங்க, ஒரு 2 லைன் எங்களுக்கு பாடுனீங்கன்னா இது ஒரு ப்ரொமோஷனாக இருக்கும்ல. இதில் எழுதுனது ரொம்ப ஒரு மாதிரி ரேப்பாக இருக்காது மேம். நான் வேறு ஏதாவது ஒன்று வேணால் பாடுறேன். இறைவனுக்கு நன்றி, எங்கள் அப்பா அம்மாவுக்கு ரொம்ப நன்றி, வந்திருக்க ப்ரெஸ் எல்லாருக்கும் நன்றி என் வணக்கம். என் பேர் வெங்கட் பாலமுரளி. இது எனக்கு ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் இது. ரொம்ப நன்றி சிங்காரவேலன் சார், எஸ்எஸ் குரூப் சிங்காரவேலன் சார், ஷியாம் சார், ரொம்ப நன்றி. அப்புறம் எங்களோட ப்ரொடக்ஷன் மேனேஜர்ஸ் பற்றி சொல்லி ஆகணும். நந்தகுமார் சார், முருகன் சார், அப்புறம் தருண் சார், ராஜேஷ் சார். சும்மா அப்படி நம்ம லைட்டாக ஏதாவது டவுனாக நின்னோனாலே வந்துடுவாங்க, என்னாச்சு அப்படின்னு. ஸோ அந்த மாதிரியான ஒரு பயங்கரமான ஒரு டீம். கார்த்திக் ப்ரோ அவர் தான் உள்ளே கொண்டு வந்தார் என்ன. ரொம்பவே நன்றி ப்ரோ. ஸோ அப்புறம் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் டீம் அருண், விக்ரம், சிவா ப்ரோ, கணேஷ், இன்னும் தேவா, இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. ரொம்ப சூப்பர்பான டீம். ரொம்ப ஜாலியாக ஒர்க் பண்ணோம். என்னோட கோ ஆர்டிஸ்ட் இப்படி இருக்கணும், ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் பண்ணுறேன், அடுத்தடுத்து இப்படிலாம் நடந்துக்கோன்னு சொல்லி வைபவ், லாவண்யா வழி நடத்தி கொண்டு போனாங்க. நான் மெயினாக பேசணும்னு நினச்சது மியூசிக், பரத் அண்ணன். ஸோ ஒரு சீனுமே பயங்கரமாக எலிவேட் பண்ணியிருக்காரு. நான் அவரை கட்டி பிடிச்செல்லாம் சொன்னேன், இருந்தாலும் எனக்கு இன்னும் சொல்லணும்னு தோணிகிட்டே இருக்குது. பரத் அண்ணன், அவங்களோட டீம், சந்தோஷ் ஆறுமுகம், எல்லாருமே ரொம்பவே சூப்பராக பண்ணியிருக்காங்க. டிஓபி ராஜ் ப்ரோ, முன்னாடி அவினாஷ் ப்ரோ, எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. ரொம்ப சூப்பராக கொண்டு போயிருக்காங்க. வேறு யாராவது மிஸ் பண்ணியிருந்தால் மன்னிச்சிருங்க. கண்டிப்பாக போய் பாருங்கள், உங்கள் ஆதரவு எல்லாருக்கும் கொடுங்க. ரொம்ப நன்றி மேம். கண்டிப்பாக பாடி ஆகணும். ஸோ இது நான் முன்னாடி ஒரு படத்தில் எழுதின பாட்டு. ஸோ லிரிக்கும் பண்ணியிருக்கேன், இதுலேயும் நான் பண்ணியிருக்கேன். அதுலேருந்து லைட்டாக தினம் கண்ணை முழிச்சு குளிச்சு கிழிச்சு பறக்க ஓடி தெரிஞ்சு 5-10 சேர்த்து அதில் மிச்சம் கொஞ்சம் பார்த்து அந்த மிச்சம் கூட 10 தான் கடனாக வாங்கி போட்டு திருப்பி அடைக்க ரேஸ் ஸ்டார்ட். இப்படி வாழுறதே வேஸ்ட்டு. 1ஆம் நம்பர் 2ஆம் நம்பர் ஆட்டத்துக்குள் போகாம என் இஷ்டத்துக்கு சுற்றிக்கிறேன். கஷ்டம் ஒன்றும் இல்லாமல் நான் உண்டு, என் வேலை உண்டுன்னு வாழுறேன். எனக்கு ஆமா அந்த லைனுக்குள்ளே என்ட்ரி போட்டால் 4 நாளும் நோமா. சாரி, கொஞ்சம் நர்வஸ். எனக்கு ஃபர்ஸ்ட் டைம்னால ரொம்ப நன்றி. எல்லோரும் கொண்டு போய் சேருங்க இதை. நன்றி எல்லாருக்கும் நன்றி. சூப்பர்ப்பா, சொன்னோன்னே பாடுனீங்கல்ல, அதான். தேங்க்யூ. அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம். இந்தியாவில் கிரிக்கெட் என்பது விளையாட்டை தாண்டிய ஒரு உணர்வு. அது தலைமுறை மட்டுமில்லாமல் சமூகங்கள் மற்றும் எண்ணற்ற நினைவுகளை இணைக்கிறது. அப்படி ஒரு உணர்வுக்கு கை கொடுத்து இந்த கதையில் முக்கிய கதாபாத்திரத்தில் ஏற்று நடித்த ஜகவர் சாதிக் அவர்களை பேச அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். ப்ரெசன்ட் பீப்புள்ஸ் மீடியா. இந்த மம்முட்டியான் ஸ்டார்ஸ் பற்றி சொல்லணுன்னா, ஃபஸ்ட்டு இது ஒரு ஜாலியான கதை. இதுக்குள்ளே வந்தேன், இதில் ட்ராவல் பண்ணேன், இப்போது இங்கே நிற்கிறேன். ஸோ இது நீங்கள் பேசிக்காக பார்க்குற எல்லா கிரிக்கெட் ஸ்டோரியை விட இது கொஞ்சம் டீட்டெயிலிங்காக இருக்கும். ஸோ அதுதான் இந்த கதையோட ஒரு தளம். இங்கே இந்த ஸ்டூடியோவில் இதுக்கு முன்னாடி நான் வந்திருக்கேன். ஸோ நான் அங்கே இருந்திருக்கேன், இப்போ நான் இங்கே இருக்கேன். ஸோ கடவுளுக்கு நன்றி, கிரேட்ஃபுல்லாக இருக்குது. ஸோ எல்லாருமே இந்த ப்ராஜெக்டை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறது நீங்கள் தான். ஸோ உங்களுக்கு அது பிடிச்சா எல்லாருக்குமே போயிடும். ஆக்சுவலாக அது நல்ல ப்ராஜெக்ட்டு. ஸோ இதில் ஒர்க் பண்ணுற ஏடிஸு, அப்புறம் ப்ரொடக்ஷன் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. செட்டில் அவ்வளோ ரஷ்ஷாக போகும், ஆனால் எங்களை கரெக்டாக பார்த்துப்பாங்க. எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கொடுக்க மாட்டாங்க. ஸோ டைரக்டர் சார், அவர் ரொம்ப சில். எவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் அவர் அசால்ட்டாக லெஃப்ட் ஹேண்டில் எடிட் பண்ணி பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி போவார். ஸோ என் கோ ஆர்டிஸ்ட்டு அது எப்படின்னா, ஒரு டூருக்கு போன மாதிரி இருக்கும், நம்ம வெளில பசங்களோட போன மாதிரி ஒரு ஜாலியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸு. ஸோ எல்லாருமே இதை கொண்டாடுவீங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. அடுத்ததாக பேச அழைக்கிறோம். மிஸ் ஃபோட்டோஜெனிக், மிஸ் தமிழ்நாடு, குயின் ஆஃப் மெட்ராஸ் என்று 3 டைட்டில் வாங்கியிருக்காங்க. வெள்ளை நதியில் ஒளிரும் பௌர்ணமி நிலவு போல அவ்வளவு அழகான முகம், அமைதியான குணம். இன்ஸ்டா ஃபேம் லாவண்யா அவர்களை பேச அழைக்கிறோம். ஒரே ஒரு டவுட்டு, எப்படி கடைசி வரைக்கும் சித்திக்கிட்ட பேசக்கூடாமே நடிச்சிங்கன்னு எனக்கு தெரியல. வாங்க. எல்லாருக்கும் வணக்கம். ப்ரெசன்ட் மீடியாவுக்கு ஒரு மிகப்பெரிய வணக்கம். உங்களுக்காக தான் இன்றைக்கி இந்த ஷோ. நீங்கள் நினச்சா எந்த சீரீஸ் வேணால், எவ்வளோ ஹிட் வேணால் ஆகலாம். ஓகே, ஃபஸ்ட்டு நான் வந்தப்போ எனக்கு அருண்கிட்டேருந்து கால் வந்துச்சு, ஏடி. நான் எதாவது கேட்டால், மேம் நீங்கள் வாங்க, ஸ்ட்ரைட்டாக ஆஃபீஸ் வாங்க, இதுதான் ஃபஸ்ட்டு எனக்கு சொன்னார். எனக்கு அங்கே வந்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது, கார்த்திக் சார் எனக்கு டைரக்ட்
ஸ்கிரிப்ட் சொல்லும்போது அவ்வளோ அழகாக சொன்னார். ஒரு டைரக்டர் இவ்வளோ அழகாக ஸ்கிரிப்ட் சொல்ல முடியுமான்னு எனக்கு தெரில. எனக்கு கேட்ட உடனே நான் பண்ணுறேன், நான் மட்டும்தான் சார் இது பண்ணுவேன் அப்படின்னு ஒரு கான்ஃபிடென்ஸ் எனக்கு கொடுத்தாரு. சாரு கேரக்டர் பொறுத்த வரைக்கும் ஊர்லேருந்து எல்லா ஊரில் இருக்க பொண்ணுங்களுக்கும் நம்ம சிட்டி லைஃப் என்ஜாய் பண்ணுங்கிறது எல்லாத்தோட ட்ரீம் இல்லை. எனக்கும் அப்படி தான். திருப்பூரில் இருக்கும்போது சென்னை வரணும் இது எல்லாமே ட்ரீம் இருந்துச்சு எனக்கு. நான் வந்து மாடலிங் அண்ட் ஆக்டிங்காக வீட்டை எதிர்த்துட்டு வந்தேன். சாரு வந்து அவங்க லைஃப் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்காக வந்தாங்க. ஸோ எனக்கு நிறையா விஷயம் ரிலேட் பண்ண முடிஞ்சுது. ஸோ இந்த ப்ராஜெக்ட் எனக்கு கதை கேட்டதுக்கப்புறம் நான் தான் கண்டிப்பாக பண்ணணும்னு நிஜமாலுமே நான் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். நான் பண்ணணும். அதுக்கப்புறம் எனக்கு கௌஷிக் சார் கூப்பிட்டாரு ஜீலேருந்து, லாவண்யா வெல்கம் ஜி அகைன் அப்படின்னு. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. டீம் பொறுத்த வரைக்கும் நான் எல்லாரை பற்றியுமே சொல்லி ஆகணும். ஃபஸ்ட் ஏடிஸ் வந்துட்டு எங்கள் எல்லாரையுமே லைக் யங் டீம், ஆர்டிஸ்ட் மட்டும் இல்லை, ஏடிஸ் டைரக்டர் எல்லாமே த வெரி யங். ரொம்ப ப்ரோ அந்த மாதிரி தான், யாரும் வந்துட்டு மேம் அப்படிலாம் இல்லை, ப்ரோ அந்த மாதிரி ஒரு ஈவன் காஸ்டியூம் டிசைனர்லேருந்து எல்லாமே. ஸோ ரொம்ப ஹாப்பியாக ஜெகபர் அண்ட் வெங்கட் சொன்ன மாதிரி எனக்கு நிஜமாலுமே ட்ரிப் போன ஒரு ஃபீல் தான். நான் ஸ்கூல் காலேஜில் எனக்கு அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் இல்லை. பட் ஆனால் மாடலிங் வந்ததுக்கப்புறம் எனக்கு ஒரு 2 ஃப்ரெண்ட்ஸ் என் லைஃப்பில் கிடைச்சாங்க. அவங்க கூட இருக்கும்போது நான் எந்த ஒரு கம்ஃபர்ட்டில் இருப்பேனோ அந்த மாதிரி தான் நான் மொத்தம் ஷூட் பண்ணேன். அவங்க 3 பேர்கிட்ட சொல்லிக்கிட்டே இருப்பேன், இன்க்ளூடிங் டைரக்டர். ஸோ நான் ரொம்ப என்ஜாய் பண்ண ஒரு ப்ராஜெக்ட்னா அது எப்போவுமே இந்த ப்ராஜெக்ட் தான். அண்ட் கம்மிங் டு த ப்ரொடக்ஷன் சார், தேங்க்யூ ஸோ மச். எங்கள் எல்லாரையும் நம்பி நீங்கள் வந்துட்டு அவ்வளோ அமௌண்ட் போட்டு இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் ஷாம் சார், உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி. அண்ட் ஆல்சோ சம்பத் சார், எவ்வளோ ஜாலியாக ஷூட் பண்ணார். எனக்கு வந்துட்டு நைட் ஷூட்னா எனக்கு பயங்கிறத விட எனக்கு அவ்வளோ செட் ஆகாது நைட் ஷூட். ஆனால் இந்த டீமில் நான் அவ்வளோ ஜாலியாக நைட் ஷூட் பண்ணேன். காரணம் எல்லோரும் நீங்கள் மட்டும்தான். அண்ட் மியூசிக் சூப்பராக இருந்துச்சு. நான் இன்றைக்கி தான் பார்த்தேன். நான் டப்பிங் பண்ணாதனால நான் பார்க்கல, இன்றைக்கி தான் உங்களோட சேர்ந்து தான் பார்த்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிது. அண்ட் மேனேஜர்ஸ் சூப்பராக கோஆர்டினேட் பண்ணிங்க. அண்ட் ப்ரொடக்ஷன் டீம் எல்லாருக்குமே நன்றி. யாராவது மிஸ் பண்ணியிருந்தா மன்னிச்சிடுங்க. தேங்க்யூ, நன்றி. நன்றி. அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம் அமரின் தந்த அடையாளம் எல்லோ தொடர்ந்து மம்மட்டியான் ஸ்டார்ஸ் ஒரு பரபரக்கும் கிரிக்கெட் ரசிகராக நடிப்பில் ஆர்வம் காட்டுகிறார். சிறிய கதாபாத்திரங்களிலிருந்து மெல்ல முன்னேறும் நடிகர் வைபவ் முருகேசன் அவர்களை பேச அழைக்கிறோம். இறைவனுக்கு நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். வந்திருக்கும் ப்ரெஸ் அண்ட் மீடியா, ஃபோட்டோகிராஃபர்ஸ் அண்ட் வீடியோகிராஃபர்ஸ் எல்லாருக்கும் நன்றி. எங்கள் சீரீஸை சப்போர்ட் பண்ண வந்த ஃப்ரெண்ட்ஸ், வெல்விஷர்ஸ், கெஸ்ட்ஸ் எல்லாருக்கும் நன்றி. என் பேர் வைபவ் முருகேசன். மம்மட்டியான் ஸ்டார் சீரீஸில் எம்எஸ் சின்னான்ற கேரக்டர் பண்ணியிருக்கேன். இதுக்கு முன்னாடி எல்லோன்ற படத்தில் லீடாக நடிச்சிருந்தேன். இப்போ நான் லீடாக நடித்து ரிலீஸ் ஆகிருக்க 2வது ப்ராஜெக்ட் இது. எல்லோவுக்கு நீங்கள் எல்லோரும் படத்தை பற்றியும் என்னோடய பர்ஃபார்மன்ஸ் பற்றியும் ரொம்ப அழகாக எழுதியிருந்தீங்க. அதுக்கு உங்கள் சப்போர்ட்டுக்கு மனமார்ந்த நன்றி. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு ஸ்பெஷல் ஸ்டேஜ் மம்மட்டியான் ஸ்டார்ஸ். முதல்ல ஐ வுட் லைக் டு தேங்க் மை டைரக்டர் சவீர் சுதாகர். ரொம்ப கைண்ட் அண்ட் ரொம்ப ஜென்டில் ஸ்வீட் பர்சன். அவர் கூட ஒர்க் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு, ரொம்ப கம்ஃபர்டபுள். எங்களை அவர் தம்பி மாதிரி தான் பார்த்தாரு. ஒரு எக்ஸலண்ட்டான ரைட்டர் அவர். ப்ரோ, நீங்கள் எழுதி வச்சுருக்க எல்லா கதைகளும் அதோட வெளிச்சத்தை பார்க்கும். வாழ்த்துக்கள். அவர் முதல்ல எனக்கு கதை சொல்லும் போது அந்த பிளாட்லேனே எக்ஸைட்டிங்காக இருந்துச்சு. ஒரு 4 பசங்க ஊர்லேருந்து கிளம்பி அவங்க ஃபேவரட் பிளேயரோட லாஸ்ட் மேட்ச்சை பார்க்க சென்னைக்கு வராங்கன்ற பிளாட்லேனே எக்ஸைட் ஆச்சு. அப்புறம் ஃபுல் கதை கேட்கும் போது பயங்கர எனர்ஜெட்டிக் வைப்ரண்ட்டான ஒரு ஸ்டோரி. ஸோ சோல்டு நான் ஓகேன்னு சொல்லிட்டேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ட்ரஸ்டிங் மீ வித் த ரோல் ப்ரோ. அண்ட் சின்னாவை எனக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் மை கோஸ்டாஸ், முதல்ல வெங்கட் அண்ட் ஜெகவர் பயங்கர ஸ்பான்டேனியஸான ஆக்டர்ஸ் 2 பேரும். ஒரு சீன் சொன்னாங்கன்னா டக்குன்னு கவுண்டர்ஸ் வரும். அதை நான் செம்மையாக அட்மையர் பண்ணியிருக்கேன் பக்கத்துலேருந்து பார்க்க. வெங்கட் சொன்ன மாதிரி அவர் ஒரு அமேசிங் லிரிசிஸ்ட். நிறைய பாட்டு எழுதியிருக்காரு. இந்த சீரீஸில் ஒரு பாட்டு எழுதியிருக்காரு. அண்ட் ஜெகவர் கிட்ட ஒரு ஸ்லாப்ஸ்டிக், ஒரு ஃபிசிக்கல் ஹியூமர் ஸ்டைல் ஒன்று இருக்குது. அதை செம்மையாக அட்மையர் பண்ணேன். 2 பேருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். அண்ட் லாவண்யா ஜீல இதுக்கு முன்னாடி அவங்க ப்ராஜெக்ட் பண்ணதுனால அவங்கள நாங்கள் சீனியர் ஆர்டிஸ்ட்னு தான் சொல்லுவோம். செட்டில் செம்ம டைட்டாக போயிட்டு இருந்தாலும், ஷூட் போயிட்டு இருந்தாலும் வீட்டிலேருந்து எங்கள் எல்லாருக்கும் சாப்பாடு பேக் பண்ணி எடுத்துகிட்டு வருவாங்க. அதுக்கு ஒரு தனி மனசு வேணும். ரொம்ப நன்றி. அண்ட் இட் வாஸ் அ ப்ளஷர் ஒர்க்கிங் வித் யூ. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் நீங்கள் 3 பேர்கிட்ட மெயினாக நான் கற்றுக்கிட்டது இன்ஸ்டாகிராமை இன்னும் பெட்டராக எப்படி யூஸ் பண்ணுறதுன்றது நான் ட்ரை பண்ணுவேன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ராஜேந்திரன் சார், சம்பத்ராம் சார்,
வேக் பிரசன்னா சார், சரத் ரவி அண்ணன், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யர் கைடன்ஸ் அண்ட் சப்போர்ட். நிறைய பேசியிருக்கோம், நிறைய எக்ஸ்பீரியன்ஸஸ் எங்கள் கூட ஷேர் பண்ணியிருந்தீங்க. உங்களோட ஒர்க் பண்ண ஷூட்டிங் எக்ஸ்பீரியன்ஸை நான் பயங்கரமாக செரிஷ் பண்ணுவேன். அண்ட் ஆல் மை கோ ஆக்டர்ஸ், சாய் ப்ரோ, சரோ ப்ரோ, சுனில் கார்த்திக், சத்யா சார், பிரதீப் அண்ட் எவ்ரி ஒன், எல்லாருக்குமே என்னோட விஷஸ் அண்ட் தேங்க்ஸ். அதுக்கப்புறம் இந்த சீரீஸில் ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸ், சினிமாட்டோகிராஃபர் ராஜ் ப்ரோ, அப்புறம் பவித்ரன் எடிட்டர், மியூசிக் டைரக்டர் பரத், காஸ்டியூமர் கோச்சாய், கலை ப்ரோ அண்ட் மெயினாக ஏடிஸ் அருண், நவீன், விக்ரம், ரிஷ்வந்த், தேவா, வெங்கட், அப்புறம் இபி, முருகன்ஜி, நந்தகுமார்ஜி, ப்ரொடியூசர் மேனேஜர்ஸ் நந்தகுமார்ஜி, தருண்ஜி, ராஜேஷ், எல்லாருமே டே அண்ட் நைட் இந்த படத்தில் இந்த சீரீஸில் ஒர்க் பண்ணியிருக்காங்க, பயங்கரமாக எஃபர்ட் போட்டிருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய தேங்க்ஸ் அண்ட் பெஸ்ட் விஷஸ். அதுக்கப்புறம் என்னோட ப்ரொடியூசர் மிஸ்டர் சிங்காரவேலன் சார், எஸ்எஸ் குரூப், தேங்க்யூ ஸோ மச் சார் ஃபார் ஹேவிங் மீ இன் திஸ் ப்ராஜெக்ட். உங்களோட ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே பயங்கர வெர்சடைலாக இருக்குது. ஐ ஹோப் யூ கண்டினியூ இட். ஆல் தி பெஸ்ட். அண்ட் ஜி எக்ஸிக்யூட்டிவ் ஷாம் ப்ரோ அண்ட் மதிவானன் ப்ரோ, இவங்க 2 பேருமே இந்த சீரீஸில் ஒரு ஏடிஸ் மாதிரி தான் ஒர்க் பண்ணாங்க, டயர்லெஸ்ஸாக டே அண்ட் நைட். தேர் ரைட்டர்ஸ் அண்ட் டைரக்டர்ஸ் தெம்செல்ஸ். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யோர் கைடன்ஸ் த்ரூ அவுட் த ப்ராஜெக்ட். அண்ட் ஃபைனலி ஜி டீம், தேங்க்யூ ஃபார் சீயிங் மீ. என்ன சூஸ் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்டை, ஒரு செம்ம எனர்ஜெட்டிக்கான ப்ராஜெக்டை ப்ரெசென்ட் பண்ணணும்னு நினச்சதுக்கும் ஐ எம் வெரி ஹாப்பி. தேங்க்யூ. நான் இங்கே இருக்க முக்கியமான காரணம் என்னோடய ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ். அவங்களுக்கு என்னோட பெரிய தேங்க்ஸ். இந்த சீரீஸில் என்னோட ஒரு ஃபேவரட் டைலாக் வரும், இந்த சென்னை நமக்கு ஒரு வழியை காட்டும், நம்புவோம் அப்படின்னு. அந்த மாதிரி இந்த சென்னை பர்சனலாக எனக்கு நிறைய வழியை காட்டியிருக்கு. இப்போ இங்கே இருக்கேன். இதுக்கப்புறம் இண்டஸ்ட்ரியில் நிறைய பேரோட ஒர்க் பண்ணணும், நிறைய கற்றுக்கணும்னு ஆசைப்பட்றேன். கண்டிப்பாக பண்ணுவேன். மக்கள் சப்போர்ட் இல்லாமல் ஆர்டிஸ்ட் இல்லை. அவங்க எல்லாரோட சப்போர்ட் எங்களுக்கு தேவை. மம்மட்டி அண்ட் ஸ்டார்ஸ் ஜி5ல ஜூன் 26 ப்ரீமியர் ஆகுது. எல்லோரும் பாருங்கள், பிடிச்சா சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.